வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் vlogs. வெண்டைக்காவே பிடிக்காத குழந்தைங்களா இருந்தால் ஒரு வாட்டி இந்த மாதிரி வெண்டைக்காய் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் வெண்டைக்காய் வச்சு ஒரே மாதிரியே குழம்பு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி கிரேவி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதோட தோல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுருங்கி வர ஆரம்பிக்கும் இந்த வெண்டைக்காவோட தோல். ஸோ அந்த மாதிரி நல்லா வறுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி, அதாவது மல்லி விதைகள், தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் ஒரு 5 சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கான அளவு சொல்கிறேன். இதே நீங்கள் கம்மியாக சேர்க்குறீங்கன்னா இது எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன பல்லாரி வெங்காயம் 2 சேர்த்துருக்கேன். இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் எப்போதும் சீக்கிரமாக வதங்க 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். இப்போ அடுத்து 3 தக்காளியை நான் மிக்சர் ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதில் நம்ம புளி சேர்க்கறது கிடையாது. புளிப்பு சுவைக்காக நான் தக்காளி 3 சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இது கூடயே சேர்த்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கொதித்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்த கிரேவி. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவும் இது கூடயே சேர்த்து ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ கிரேவி பதத்துக்கு வேணும்னா நல்லா திக்கானதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் குழம்பு பக்குவத்துலேயே இருக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ் இது தான். நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் குழம்பு மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இன்னும் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் கிரேவி தயாராகிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே வெண்டைக்காய் வச்சு ஏகப்பட்ட ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். See you, bye, take care.